வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. மே 1 சித்ரா பௌர்ணமி, ரொம்ப விசேஷமான நாள். அன்னைக்கு சித்திரகுப்தரோட பிறந்த தினம். அன்னைக்கு அம்பாளுக்கும் விசேஷமான நாள் தான். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எல்லாருமே கலந்த சாதம் அதெல்லாம் பண்ணி நதிக்கரை இல்ல சமுத்திரக்கரை அது மாதிரிலாம் போய் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ற ஒரு நாள். சில பேர் உபவாசம் எல்லாம் இருந்து பூஜை எல்லாம் பண்ணுவா. நிறைய பேர் என்ன சொல்லுவான்னா, சித்திரகுப்தர் நம்மளோட புண்ணிய பாப கணக்கு எழுதுறவர் இல்லையா, அன்னைக்கு நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த வருஷத்துக்கு நம்ம பண்ணினா இந்த பாப கணக்கு அப்படிங்கிறது போயிடும் அப்படின்பா. ஆனா அப்படி சொல்ல முடியாது. நம்ம அன்னைக்கு இப்படி வேணா வேண்டிக்கலாம். நமக்கு நல்ல எண்ணங்களை கொடுத்து நல்ல செயல்கள் செய்ய வைக்கிறதுக்காக நம்ம வேண்டிக்கலாம். இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல சித்ரா பௌர்ணமிக்கான ரெசிபிஸ் பார்க்க போறோம். எப்பயுமே நம்ம ஸ்வீட்ல ஆரம்பிப்போம் அப்படிங்கறதுனால தேங்காய் எல்லாம் போட்டு ஒரு சக்கரை பொங்கல், கர்நாடகா ஸ்டைல்ல நல்லா வறுத்து அரைச்சு மாமினிக்காய் சித்ரான்னா, அதாவது நம்ம மாங்காய் சாதத்தோட இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். நல்ல வெயில் காலமா இருக்கிறதுனால குளிர்ச்சியான வெள்ளரிக்காய் சாதம் பண்ண போறோம். தயிர் சாதம், முப்பருப்பு வடை, இது எல்லாமே குவிக்கா ஒன்னொன்னா எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். குவிக்கா ஆறது மட்டும் இல்ல, டேஸ்டும் பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா சித்ரா பௌர்ணமிக்கான ரெசிபிஸ் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சக்கரை பொங்கல் பண்றதுக்கு இந்த கப்ல 1 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு பைத்தம்பருப்பு. பைத்தம்பருப்பை நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துட்டு பருப்பையும் அரிசி நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். நம்ம அரிசி அளந்த அதே கப்ல 4 கப்பு ஜலம் விட்டுருக்கேன். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். 2 கிராம்பு. குக்கர் மூடிய மூடிட்டு 4-5 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் வரத்துக்குள்ள நம்ம சக்கரை பொங்கலுக்கு வெள்ளத்தை கரைச்சி எடுத்துருவோம். நம்ம அரிசி அளந்த அதே கப்ல 2 கப்பு வெல்லம், கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துடுது. சக்கரை பொங்கலுக்கு சாதம் பாருங்க நல்லா வெந்துடுது. கரண்டியால மசிச்சு விட்டுருக்கேன். கொதிச்ச வெள்ளை பாக ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது சேர்ந்து கொதிச்சு வரட்டும். இதுல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துப்போம். தேங்காய் துருவல் சேர்த்தோம்னா சக்கரை பொங்கலோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் துருவலுக்கு பதிலா தேங்காய் பால் கூட நம்ம விட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு கன்சிஸ்டன்சியும் பர்ஃபெக்டா இருக்கு. இதுல கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். பிரசாதம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பச்சை கற்பூரம் நல்லா அப்படி கிரஷ் பண்ணி சேர்த்துருவோம். சக்கரை பொங்கல்ல கொஞ்சம் ஜாதிக்காய் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும். நல்லா கலந்து விட்டுருவோம். சக்கரை பொங்கலுக்கு முந்திரி திராட்சை வறுத்து போட்டுக்கலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி லேசா கலர் மாதிரி வரும்போது கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து வறுத்துருவோம். முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டு எடுத்து இதை சக்கரை பொங்கல்ல சேர்த்துருவோம். இதை நல்லா கலந்து விட்டு நம்ம வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். சக்கரை பொங்கல் பாருங்க இவ்வளவு பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுத்து. கன்சிஸ்டன்சி எல்லாமே ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, பருப்பு லேசா செவந்து வரும்போது வறுத்த வேர்க்கடலை, 1 பச்சை மிளகாய், 1 இன்ச்சு இஞ்சி தோல் சீவிட்டு கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதே நம்ம பொடி பொடியா கட் பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். 1 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் பெருங்காயம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கட்டும். இது எல்லாமே நல்லா வதங்கினதும் 1 வெள்ளரிக்காய் கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மெஷரிங் கப்ல 1/2 கப்பு அரிசி எடுத்துட்டு இது போல நல்லா உதிரா சாதம் பண்ணிருக்கேன். இந்த சாதத்தை சேர்த்துருவோம். கொஞ்சம் கருவேப்பிலை, இது தாளிக்கும் போதே கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுப்போம். வெள்ளரிக்காய் சாதம் பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுது. இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துப்போம். டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். இதுல
கொஞ்சமா லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருவோம். லெமன் ஜூஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். சித்ரா பௌர்ணமிக்கான வெள்ளரிக்காய் சாதம் பாருங்க பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுது. இந்த வெயில் காலத்துக்கு சாப்பிடறதுக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கும் நம்ம கொடுத்து விடலாம். இதை நம்ம வேற பவுலுக்கு இப்போ மாத்திப்போம். மாங்காய் சித்ரான்னு நான் பண்றதுக்கு ஒரு கிளிமூக்கு மாங்காய் எடுத்துட்டு இருக்கேன். புளிப்பு இல்லாத எந்த மாங்காய் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு தோலை சீவிட்டு நம்ம கிரேட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். மாங்காய் சாதத்துக்கு வறுத்துக்கலாம். இல்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 காஞ்ச மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம். 1 மூடி தேங்காய் இதை போல துருவி எடுத்துட்டு இருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த கடாயோட ஹீட்லயே இதை ஃப்ரை பண்ணிப்போம். தேங்காய் வந்து ரொம்ப வறுப்பட வேண்டாம். அதுல இருக்கிற ஈரம் போனாலே போதும். இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல எடுத்துட்டு தண்ணி விடாம அரைச்சு எடுத்துக்கலாம். அதே கடாய் வந்து அலம்பு எடுத்துட்டு இருக்கேன். இப்போ மாங்காய் சாதத்துக்கு நம்ம தாளிச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. பருப்பு நல்லா செவந்து வரட்டும். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 4 பச்சை மிளகாய் அது போல ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, கொஞ்சம் தாராளமா கருவேப்பிலை. இதை நல்லா வறுத்துருவோம். மிளகாய் நல்லா வறுபடட்டும். எல்லாமே நல்லா வறுபட்டு எடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுல நம்ம துருவி இருக்கோம் இல்லையா, இந்த மாங்காய் சேர்த்துருவோம். நம்ம வதக்கின தேங்காயை இதை போல நான் அரைச்சிருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். லோ ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுவோம். எல்லாமே நல்லா வதங்கி எடுத்து மெஷரிங் கப்ல 1 கப் அரிசியை இதை போல உதிரா சாதம் பண்ணி நல்லா ஆற விட்டுருக்கேன். இதை இந்த கடாயில சேர்த்துடுவோம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஜென்ட்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். கொஞ்சம் பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை தூவிடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். இதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் கழிச்சு நம்ம சர்வ் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்பதான் சாதம் வந்து இந்த மாங்காயில இருக்கிற புளிப்பு, இந்த காரம் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு டேஸ்ட், ஃபிளேவர் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். முப்பருப்பு வடை பண்றதுக்கு மெஷரிங் கப்ல 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை ஃபுல்லா ட்ரைன் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல எடுத்துட்டு இருக்கேன். இதுல வந்து 1/2 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு ரஃபா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். 4-5 காஞ்ச மிளகா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இது வந்து தண்ணி விடாம கொரப்பா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். கொரப்பா அரைச்சு இந்த பவுல்ல எடுத்துட்டு இருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. கொத்தமல்லி வந்து தாராளமா நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு எந்த சைஸ்ல வடை வேணுமோ இது போல உருட்டின்ட்டு உள்ளங்கையிலயோ இலையிலயோ வச்சு இது போல பிரஸ் பண்ணிட்டு நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். வடை பாருங்க பர்ஃபெக்டா ரெடி ஆயாச்சு. நல்லா மொறுன்னு கோல்டன் கலர்ல பிரமாதமா வந்திருக்கு பாருங்க. இங்க நம்ம பிளேட்ல எடுத்துக்கலாம். இதே மாதிரி தேவையான அளவுக்கு பண்ணி எடுத்துக்கலாம். சக்கரை பொங்கல், மாமினிக்காய் சித்ரான்னா, வெள்ளரிக்காய் சாதம், தயிர் சாதம், முப்பருப்பு வடை எல்லாமே வந்து குவிக்காவும் பர்ஃபெக்டாவும் ரெடி ஆயிடுது. சுவாமிக்கும் நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்ப வந்து நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்வீட்ல ஸ்டார்ட் பண்ணலாம். சக்கரை பொங்கல் பாருங்க எந்த அளவுக்கு பிரமாதமா வந்திருக்கு. டெக்ஸ்டர் ரொம்ப நன்னா வந்தது நம்ம பார்த்தோம். அட்டகாசமா இருக்கு. நல்ல நெய், பச்சை கற்பூரம், ஏலக்காய் வாசனையோட பிரமாதமா இருக்கு. நம்ம தேங்காய் சேர்த்ததுனால இதுக்கு ஒரு தனி ஃபிளேவர், ஒரு டேஸ்டும் கிடைச்சிருக்கு. டெக்ஸ்டரும் வந்து சூப்பரா இருக்கு. அடுத்தது வந்து நம்ம கர்நாடகா ஸ்டைல் மாமினிக்காய் சித்ரான்னா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம எப்பயும் ஜஸ்ட் மாங்காய் சாதம் அப்படியே வதக்கிட்டு நம்ம பண்ணுவோம்.
அவ வந்து ஸ்பெஷலா வறுத்து அரைச்சி பண்றதுனால இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அருமையா இருக்கு. இதுல வந்து தேங்காயும் நல்லா ஒரு மூடி சேர்த்திருக்கோம். ஒரு மாங்காய் நான் எடுத்துட்டேனே தவிர ஒரு மாங்காய் ஃபுல்லா சேர்க்கல. அதுல 3/4 அளவு நான் சேர்த்திருக்கேன். அந்த மாங்காயோட புளிப்பு எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். அடுத்தது வந்து வெள்ளரிக்காய் சாதம். நம்ம எப்பயும் வந்து தேங்காய் சாதம் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து வெள்ளரிக்காய் சேர்த்து பண்ணியிருக்கோம். இதுவும் அட்டகாசமா இருக்கு. இதுல தேங்காய் ஃபிளேவரும் இருக்கு, அந்த வெள்ளரிக்காயோட ஃபிளேவரும் இருக்கு, அந்த டெக்ஸ்டரும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிடுறச்ச வெயிலுக்கும் ரொம்ப நல்லது. நம்ம ரெகுலரா பண்ற தேங்காய் சாதத்தோட ரொம்ப டிஃபரெண்டான ஒரு டேஸ்ட். தயிர் சாதம் வந்து நான் ஷூட் பண்ணல. நம்ம நிறைய தடவை தயிர் சாதம் விதவிதமா பண்ணிருக்கோம். ஒரு விருந்து அப்படின்னா தயிர் சாதம் இல்லைன்னா அது வந்து கம்ப்ளீட்டா ஆகாது. நல்லா கிரீமியா சூப்பரா இருக்கு. முப்பருப்பு வடை, நம்ம முப்பருப்பு வடை வீடியோ நிறைய தடவை போட்டிருக்கோம். அதனால இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட்டா நான் எடுத்திருக்கேன். ரொம்ப ஊற வைக்கிறது அதெல்லாம் காமிக்கல. வடை பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்கு, நல்லா மொறு மொறு மொறுன்னு வந்திருக்கு. சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். நல்ல கிறிஸ்பியா இருக்கு. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த கலந்து சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இதோட நம்ம அப்பளம் வடாம் அதெல்லாம் கூட நம்ம வறுத்துக்கலாம். எல்லாமே வந்து பிரமாதமா அமைஞ்சிருக்கு. இப்ப இதெல்லாத்தையும் எடுத்துட்டு நதிக்கரை வசதி இருக்குன்னா நதிக்கரைக்கு போவா, இல்லைன்னா பீச்சுக்கு போவா. இப்ப அப்பார்ட்மெண்ட் இந்த கல்ச்சர் அப்படிங்கறதுனால மொட்டை மாடிக்கு போயிட்டு நல்லா அந்த நிலா வெளிச்சத்துல அந்த காத்துல அங்க ஜாலியா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு வரலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வர சித்ரா பௌர்ணமிக்கு நீங்க இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா அமையும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.